நிலத்தை பாதுகாத்தல் அப்படிங்கறத பத்தி ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு பேசுறதுக்காக வந்திருக்கிறேன். ஓகேவா? எங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, மரங்களை வெட்டாதிருப்போம், பிளாஸ்டிக் பொருட்களை கொட்டாதிருப்போம், மறுசுழற்சிக்கு கை கொடுப்போம், மண் வளத்தை பாதுகாப்போம், நம் வருங்கால சந்ததிக்கு நல்ல நிலத்தை விட்டு செல்வோம். நம்ம வருங்கால சந்ததிக்கு நல்ல நிலத்தை விட்டு செல்லணுமா வேண்டாமா? செல்லணுமா வேண்டாமா? மறுசுழற்சினா என்ன யாருக்காவது தெரியுமா? ரீசைக்ளிங் தான். அது என்ன? வெரி குட். வாங்க, கிஃப்ட் தான். வாங்க பண்ணுங்க. நாம உபயோகிக்கும் ஒரு பொருளை அதை வேஸ்ட்னு குப்பையா தூக்கி வீசாம அதுல இருந்து மறுபடி புது பொருளா உபயோகமான பொருளா தயாரிக்கிறது தான் மறுசுழற்சி. நிலத்தை பாதுகாத்தல்னா என்ன? எப்படியெல்லாம் நிலத்தை பாதுகாக்கலாம்? யார் சொன்னது? பிளாஸ்டிக்கை நம்ம நிலத்துல போடக்கூடாது. ஓகே, பிளாஸ்டிக்கை நம்ம நிலத்துல போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஸ்கூல் விட்டு போகும்போது கடையில எல்லாம் போயிட்டு ஒரு 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் குடிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க? தூக்கி வீசுவீங்க. நான் ஒரு தூக்கி வீசினா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, ஒரு ஆள் ஒரு பாட்டில், 10 பேர் 10 பாட்டில், 100 பேர் சேரும்போது அது என்ன ஆகும்? 100 பாட்டில் மண்ணில் பட்டுச்சு அப்படின்னா பிளாஸ்டிக் மக்குமா? பிளாஸ்டிக் மக்குறதுக்கு 500 வருஷம் ஆகும். அப்படியே அது 500 ஆண்டுகள் ஆனாலும் அந்த இடத்துல செடிகள் முளைக்கிறது ரொம்ப நிலத்தடி நீரை மண்ணுக்கு அடியில போறத தடை செய்யுது இந்த பிளாஸ்டிக். நம்ம அன்றாட நோட்டு புக்ஸ் இதெல்லாம் எதுல தயாரிக்கிறாங்க? நம்ம அப்படி பயன்படுத்துறது வெட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண பேப்பர்ஸை வச்சு ரீசைக்கிள் பண்ண இதெல்லாம் தயாரிக்கலாம். இதுதான் எங்க நிறுவனம் செய்யுது. நாம 1 டன் பேப்பர்ஸை ரீசைக்கிளிங்க்கு கொடுத்தோம் அப்படின்னா 17 முழுசா நம்ம பாதுகாக்கிறோம். ஓகேவா? பிளாஸ்டிக்கை பொறுத்த மட்டும் 7% மட்டும்தான் ரீசைக்கிள் பண்ணுறாங்க. மீதி 8 டன்ல இருந்து 11 டன் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு அது போய் கடல்ல தான் கலந்து கடல்வாழ் உயிரினங்களை அழிச்சிட்டு இருக்குது. நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க கூட சேர்ந்து கவர்மெண்ட் குழந்தைங்க மூலமா இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் எங்களை அனுப்பியிருக்காங்க. வியாழக்கிழமை உங்களுக்கு இந்த ஸ்கூலுக்கு ப்ரோக்ராம்க்கு வருவோம். அப்ப நீங்க வீட்டுல யூஸ் பண்ண பிளாஸ்டிக் அட்டைப்பெட்டி இதெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்க அதுக்கு பதிலா ரீசைக்கிள்டு பண்ணின நோட்டு, பென்னு, பென்சில், கொஞ்சம் ஸ்டேஷனரி ஐட்டம் உங்களுக்கு நாங்க தருவோம். 5 கிலோ அதுக்கு மேல எல்லா குழந்தைங்களுக்கும் ரீசைக்கிள் சர்டிபிகேட் இருக்கு. அதிகமா கொண்டு வர்ற குழந்தைக்கு ஷீல்டு பிளஸ் மெடல் பிளஸ் சர்டிபிகேட். எல்லாரும் கொண்டு வருவீங்களா? உங்களுக்கு நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. 2 days உங்களுக்கு டைம் இருக்கு. எல்லாம் வீட்டுல இருக்க பழைய நோட் புக்ஸ், அட்டைப்பெட்டி, பிளாஸ்டிக் இதெல்லாம் கொண்டு வாங்க. யாருமே வெட்கப்படக்கூடாது. நம்ம இப்படி எடுத்து போறோமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இன்னைக்கு செய்யற சின்ன ஒரு செயல் தான் நாளைக்கு நம்ம பின்னாடி நம்ம சந்ததிக்கு நல்ல ஒரு இயற்கையை விட்டுட்டு போறதுக்கு வழி கொடுக்கும். ஓகேவா? ஒரு நோட்டு தயாரிக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளவு வாட்டர் சேவ் பண்ணிருக்கிறோம், எனர்ஜி சேவ் உட்டு சேவ் பண்ணிருக்கிறோம். ஒவ்வொரு நோட்டுக்கு பின்னாடியும் நாங்க பெண்ணுக்கு பின்னாடியும் பென்சிலுக்கு பின்னாடியும் சீடு இருக்கும். இது முழுக்க முழுக்க பேப்பர் பென்சில். அதுல என்ன சீடு இருக்குதோ நீங்க எழுதிட்டு தூக்கி போட்டீங்கன்னா அங்க ஒரு செடி முளைக்கும். ஓகேவா? நாளைக்கு வியாழக்கிழமை எல்லாரும் கொண்டு வருவீங்களா? வீடு சுத்தமானால் என்ன ஆகும்? வீடு சுத்தமானால் தெரு சுத்தமாகும். தெரு சுத்தமானால் ஊர் சுத்தமாகும். ஊர் சுத்தமானால் நாடு சுத்தமானால்
வெரி குட். வாருங்கள், குப்பைகளற்ற பூமியை நம் வருங்கால சந்ததிக்கு கொடுத்துவிட்டு செல்வோம். நன்றி.